தோத்து போன எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளரோட புருஷன், இப்படி பல பேர் வந்து ஸ்கூலுக்குள்ள போயிடுவாங்க. அந்த குழந்தைகளோட கல்வியில மண்ணள்ளி போடுறதான் தாவேகாவோட வேலையா இருக்கு. அக்கா ஸ்தானத்துல போனவங்க ஒரு பள்ளி குழந்தைய போய் நிக்க வச்சு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கிலீஷ்ல உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்குறாங்க. முதல்ல அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. அப்போ அந்த குழந்தை இன்னைக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக வைரலாக இருக்கு. அது என்ன ஃபீல் பண்ணும்? நான் முதலமைச்சர் ஆனால் கிழிச்சிருவேன், நட்டமாக நிப்பாட்டிடுவேன், எல்லாத்தையும் மாற்றிடுவேன், சொர்க்கமாக்கிடுவேன், தங்கத்தை கையில் கொடுப்பேன், கேஸை கொடுப்பேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே வந்தீங்க. அப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ வந்ததுக்கப்புறம் எனக்கு அனுபவம் இல்லைன்ற ஒரு பழியை தூக்கி போடுறது என்ன நியாயம்? என்னால் இந்த ஆட்சியை நடத்த வக்கு இல்லை, எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படிலாம் கேட்கறதுக்குலாம் நாங்கள் வந்து டைம் கொடுக்க முடியாது. போர்டு மேலே வந்து விஜய் ஃபோட்டோ இருக்குது. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படின்ற வார்த்தை குழந்தைகளுக்கு பதியுமா? வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புலன்னு இந்த பாட்டு பதியுமா? இல்லை நீங்கள் டிஆர்பி ராஜான்னு ஒருத்தர் இருந்தார், இல்லை அன்பில் மகேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேர் கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுவீங்களா? தப்பா டான்ஸ் ஆடிடும், ஓட விட்டுருவாங்க. போய் உங்கள் திறமையை குழந்தைகிட்ட போய் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் பெரிய இங்கிலீஷில் பெரிய புலி, நான் அப்படி இப்படின்னு காமிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணாம்? ஸ்கூலுக்குள்ளே உங்களுக்கு போக யார் அனுமதி கொடுத்தா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி நான் பார்த்ததே இல்லை. ரீல்ஸ் எடுத்து எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண விட மாட்டாங்க அப்படின்றாங்க. விஜய்க்கு உண்மையிலேயே சுய சிந்தனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர் பேப்பரை பார்த்து படிச்சார்ல, அதெல்லாம் உண்மையிலேயே உள்வாங்கியிருந்தாருன்னா இங்கே நல்லாட்சி நடந்துடும். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாற்றமும் வரல. சொல்ல போனால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கு. அது செய்யறதே தாவிங்க காரணமும் இருக்கலாம். இப்படி திட்டங்களையும் கொண்டு வரல, சட்ட ஒழுங்கையும் காப்பாற்றலை, எதுவுமே செய்யாமல் தினமும் எங்கேயாவது போய் விசிட் போடுறது, அங்கே ஒரு 4 ரீல்ஸ் எடுக்கிறது. இன்னைக்கு விஜய் பேரில் மட்டும் ஒரு 100-150 ஐடி உருவாயிருக்கு. அதுலேருந்து ரீல்ஸு, அந்த பாட்டை போட்டு 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 ரீல்ஸு. தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பத்திரிகையாளர் ஜெயக்குவராசர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிகேவோட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மேம் அவர்கள் வந்து அரசு பள்ளிகளில் போயிட்டு மாணவர்களோட அந்த கல்வித்திறனை வந்து பாதிக்கிற மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து மக்கள் வச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஃபஸ்ட்டு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனை தவிர ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ரைடுக்கு போகிறாங்க. அது ஒரு ரைடு மாதிரி தான் இருக்குது. இன்ஸ்பெக்ஷன்ஸ் மாதிரிலாம் அது தெரியல. ராஜ்மோகன் மட்டும் என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸு நமக்கு தெரியல. தோத்து போன எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளரோட புருஷன், இப்படி பல பேர் வந்து ஸ்கூலுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ நீங்கள் உளவியலாகவே நம்ம எல்லோரும் ஸ்கூலுக்குள்ளே உட்காந்து சின்ன சின்ன பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, திடீர்னு யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த பசங்களோட படிப்பெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது வெளியிலேருந்து வந்துட்டாங்கன்னா கிளாஸை கட்டடிக்கலாம், அது ஒரு ஜாலியான மைண்ட் செட்டாக இருந்தாலும் அந்த குழந்தைகளோட கல்வியில் மண்ணள்ளி போடுறதான் தாவேகாவோட வேலையாக இருக்குது. ஒரே ஸ்கூலுக்கு 10 வாட்டி ரைடுக்கு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. இதில் கொடுமை என்னென்னா, அந்த ஃபோட்டோ வந்து பிளாக் போர்டுக்கு மேலே ஃபோட்டோ வைக்கிறது. இப்போ உளவியெல்லாம் நீங்கள் விஜய் மேலே, இந்த போர்டு மேலே வந்து விஜய் ஃபோட்டோ இருக்குது. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படின்ற வார்த்தை குழந்தைகளுக்கு பதியுமா? வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புலன்னு இந்த பாட்டு பதியுமா? விஜயை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? திருக்குறள் தோணுமா, இல்லை சினிமா பாட்டு தோணுமா? அப்போ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அரசியலில் இயங்குறதுக்கு அப்புறமா நீங்கள் பொறுமையாக அந்த ஃபோட்டோ வைக்கலாம். சரி, ஃபோட்டோ வைக்கலாம், முதலமைச்சரோடது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை வைக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு ஒன்று இருக்குது. அதிகாரிகளுக்கு தான் இருக்குது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகளே இங்கே யாரும் போய் ஃபோட்டோ மாட்டாமல் இருக்காங்க. சம்மந்தம் இல்லாத கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் போகிறாங்க. ஒரு நாள் ராஜ்மோகன் சொல்கிறாரு, கட்சிக்குள்ளே அனுமதி இல்லாமல் போய் ரைடெலாம் பண்ணக்கூடாது, இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இன்னைக்கு கீர்த்தனா போயிட்டு வராங்க. அதே ராஜ்மோகன் சொல்றாரு, அவங்க ஒரு அக்கா ஸ்தானத்துல போய் பேசிட்டு வந்தாங்க, அது ஒரு மரபு தாங்கிறாரு. அது எப்படி மரபுல வரும்? அக்கா ஸ்தானத்துல போனவங்க ஒரு பள்ளி குழந்தைய போய் நிக்க வச்சு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கிலீஷ்ல உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்குறாங்க. முதல்ல அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. அதை வீடியோ வேற எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்கள்ல வேற போடுறாங்க. அது லிட்டரலா அது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட், அபியூஸ் தான். அந்த குழந்தை அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டால் அதை வச்சு ஜாதியை கண்டுபிடிக்கவா? குலத்தொழில கேட்குறீங்களா? எதுக்கு அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சயின்ஸ் பாடத்தில் 3வது பாடம் என்ன? மேக்ஸில் இன்றைக்கி என்ன ஃபார்முலா நீ கற்றுக்கிட்ட? இல்லை நீ இங்கிலீஷில் என்ன கிராமர் கற்றுக்கிட்ட? தமிழில் என்ன வரலாறு பாடம் நீ கற்றுக்கிட்ட? இப்படி எவ்வளவோ இருக்குது. அதை விட்டுட்டு உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, உங்கள் அப்பாவை பற்றி சொல்லு. இது என்ன இதுக்கு தேவை? சரி, அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியல, உடனே டீச்சரை டெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க பெரிய இங்கிலீஷ் இன்டெலெக்சுவல் மாதிரி. இவங்களோட வரலாறை போய் பார்த்தா இங்கிலீஷ் நாறுது, அவ்வளவு நாறுது. கேட்டால் நானும் தமிழ் வழி கல்வியில் படித்தேன்னு. அவங்க ஸ்கூலை எடுத்து பார்த்தா
அவங்க படித்த ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வின்னு தமிழ்நாட்டிலே கிடையாது. எங்கே போய் தமிழ் வழி, ஆந்திராவில் போய் தமிழ் வழி கல்வி படித்தாங்களான்னு தெரியல. அதில் ஒரு பொய். இங்கே வந்து நல்ல வேலை ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டே எப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச் எப்படின்னு சொல்லி இன்னும் அவமானப்படுத்துறது. அப்போ அந்த குழந்தை இன்னைக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக வைரலாக இருக்குது. அது என்ன ஃபீல் பண்ணும்? நம்மளை ஊரே பார்த்துருச்சு, நமக்கு ஒரே அசிங்கமாக போச்சு, நமக்கு தெரியலன்னு சொல்லி முத்திரை குத்திட்டாங்களே, அதுவும் டீச்சர் முன்னாடி, அமைச்சர் முன்னாடி, எல்லாம் சோசியல் மீடியா எல்லாம் பார்த்துட்டாங்களே அப்படின்னு அந்த குழந்தைக்கு உளவியலாக ஒரு பிரச்சனை வராதா? ஒரு காமன் சென்ஸ் வேணாம், அறிவு வேணாம், நம்ம போய் என்ன பண்ணுறோன்னு ஒரு அறிவு வேணாம். நீங்கள் பெரிய இன்டெலெக்சுவலாக என்ன வேணாலும் இருந்துட்டு போயிருங்க, அது எந்த இடத்துல உங்கள் திறமையை காட்டுறீங்க? உங்களுக்கு திறமையை காட்ட வேண்டிய இடத்துக்கு நாங்கள் வேணால் காட்டுறோம். 1 to 1 இங்கிலீஷ் திறமையை பேச ஒரு இடம் காட்டுறேன், அங்கே போய் உங்களால் பேச முடியுமா? பிடிஆர்னு ஒரு பழனிவேல் தியாகராஜன் உங்களுக்கு முன்னாடி இருந்த அதே அமைச்சர், இல்லை நீங்கள் டிஆர்பி ராஜான்னு ஒருத்தர் இருந்தார், இல்லை அன்பில் மகேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேர் கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுவீங்களா? டப்பா டான்ஸ் ஆடிடும், ஓட விட்டுருவாங்க. போய் உங்கள் திறமையை குழந்தைகிட்ட போய் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் பெரிய இங்கிலீஷில் பெரிய புலி, நான் அப்படி இப்படின்னு காமிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணாம்? ஸ்கூலுக்குள்ளே உங்களுக்கு போக யார் அனுமதி கொடுத்தா? நீங்கள் எந்த துறை அமைச்சர்? உங்களுக்கு என்ன ஸ்கூலில் வேலை? நீங்கள் ஏன்னா இன்னைக்கு எல்லா தொகுதிகள்லையுமே குறைஞ்சது 2, 3, 4, 5 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. எல்லாம் இந்த திமுக கட்டி வச்சுட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் ஆரம்ப சுகாதார நிலையம், ஆஸ்பத்திரியை கட்டி வச்சுட்டாங்க, கல்லூரிகளை கட்டி வச்சிட்டாங்க. இப்போ இது எல்லாமே பக்கத்தில் இருக்கிறனால வாங்க பக்கத்தில் ரைடுக்கு போயிடுவோம், பக்கத்தில் இருக்க ரைடுக்கு போயிடுவோம். அம்மா உணவத்தையும் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க, அம்மா அப்போ அங்கே போயிடுவோம். போய் ஈபியில் போய் கரண்ட்டில் கை வச்சு கரண்ட் அடிக்குதான்னு போய் பார்க்க சொல்லுவேன் உங்களுக்கு. இல்லைன்னா தண்டவாளத்தில் ட்ரெயின் ஏறினா தண்டவாளம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு படுத்து பாருங்க, தெரியும். இப்படி ஏதாவது விபரீதமான ரைடு கூட பண்ணுங்க. அதை விட்டுட்டு குழந்தைங்களோட கல்வியை பாழாக்குறது, இல்லைன்னா நோயாளிகளுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி நான் பார்த்ததே இல்லை. ரீல்ஸ் எடுத்து எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண விட மாட்டாங்க அப்படின்றாங்க. நீங்கள் இனிமேல் தாவேக்காரவங்களாம் மருத்துவமனைக்கு போய் ரீல்ஸ் எடுக்க வராங்கன்னா ஊசி கொஞ்சம் கூர்மையே இல்லை சார், உங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி ஊசி கொஞ்சம் கூர்மையாக கொடுங்க, வேணா பாருங்கள், செக் பண்ணுங்கன்னு சொல்லி குத்தி விட்டுருங்க. அப்போ தான் அந்த பக்கம் வரமாட்டாங்க. உங்களுக்கு ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், புருஷன், பொண்டாட்டி, ஒன்று விட்ட சித்தப்பா, மாமா, எல்லாரும் ஆஸ்பத்திரி, எல்லாம் ஸ்கூலு, எல்லாம் இது. மருத்துவத்துறை அமைச்சர் எங்கே, சுகாதாரத்துறை அமைச்சர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம ராஜ்மோகன் எங்கே இருக்காருன்னு தெரியாது. உயர்கல்வித்துறையில் இருக்கிற அந்த காங்கிரஸ் அமைச்சர் அவர் அந்த பக்கம் போகவே மாட்டார், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஆனால் இப்படி தான் இந்த அரசை நம்ம வந்து 4 வருஷம் குப்பை கொட்ட போகிறோமோ அப்படின்னு நினச்சாலே பயமாக இருக்குது. சரி, இப்போ வந்து என்னன்னா பழைய காலத்துல, அதாவது அந்த காலத்துல வந்து அரசியல் அப்படின்னாலே நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தோம், இல்ல வந்து ஊடகங்கள்ல பார்த்தோம், அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா தான் ஃபுல்லா வந்து இப்ப என்ன இஷ்யூ நடக்குது அப்படின்றத இப்போ அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணி போடுற மாதிரியும் போடுறாங்க. ஃபுல்லாவே வந்து மக்களை வந்து ரொம்ப என்கேஜா வச்சுக்கணும், நிறைய தவறான இஷ்யூஸும் கூட அதுல போட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்ததுல ஒரு விஷயம், பாசிட்டிவான ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, செய்தி அரசியல்னாலே ஒரு ஒரு அந்நியமாக பார்த்துட்டு இருந்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு செய்திகளை தினமும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு குற்ற சம்பவங்கள் என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி என்ன செய்கிறாங்க, எந்த கூட்டணிக்கு போகிறாங்கன்னு அவன் டே டு டே பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு வகையில் இளைஞர்கள்ட்ட அரசியல் போய் சேர்ந்துருக்கு. அதே நேரத்தில் அந்த இளைஞர்கள்ட்ட அரசியல் கொண்டு போய் விஜய் சேர்த்துருக்காருல, அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் தான். ஆனால் அதுவே அவருக்கு ஒரு பெரிய பேக் ஃபயரை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லாருமே யோசிக்கக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க அப்படின்னா அதுபடியே நீங்கள் நடக்கலைன்னா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க ஏன் நடக்கலைன்னு கேட்பாங்க. ஒருத்தன் திருச்சியில் ஒருத்தர் தான் ஒரு தாவேக்காக்காரன், அவன் இன்றைக்கி திருந்திட்டு தாவேக்காக்கு அகைன்ஸ்டாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கான். யாரெல்லாம் விஜய்க்கு பாசிட்டிவாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்களோ, இந்த நடிகர்கள், நாடகம், இன்ஃப்ளூயன்சர்ஸு எல்லாருமே இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒதுங்கிட்டானுங்க. ஐயோ இந்த ஆட்சி விளங்காதுடா, நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு முத்திரை குத்திடுவானுங்க, ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கீழே இருக்க கூட்டம்லாம் யோசிக்குது, தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்குது. அப்போ விஜய் நான் வந்து ஒரு ஆபத் பாந்தவனோ சூப்பர் ஹீரோலாம் கிடையாது, அவர் ஒரு காமன் மேன் தான். எவன் வந்தாலும் இங்கே இந்த குற்ற சம்பவங்கள் நடக்கிறத தடுக்க முடியாது, அது எதார்த்தம்னா அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை சேலத்தில், அதே மாதிரி நாமக்கல்ல ஒரு சிறுமி 15 வயது சிறுமிக்கு தாவேக ஆதரவாளர் கருக்கலைப்பு செய்திருக்கார். அந்த 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 சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த பெற்றவங்களுக்கே தெரியாமல் கருக்கலைப்பு செஞ்சுருக்காரு. தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு இளம் பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சி இன்னைக்கு மட்டும் 3 நாள். இன்னைக்கு காலையில் நம்ம இன்னும் உட்கார கூட இல்லை, இப்போ இந்த நேரத்துல இவ்வளோ நடந்திருக்கு. அப்போ இங்கே யார் வந்தாலும் இந்த குற்ற சம்பவங்கள் நடக்கும்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். லஞ்ச ஊழல்கள் தலைவிரிச்சு ஆடுது, அதை வாங்குறதே தாவேகா காரணமாக இருக்கிறான். அப்போ இவன் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறான்.
அப்ப இவனுங்க என்னதான் இப்ப இதுக்கப்புறம் இந்த தாவேக்காவில் இருக்க ஐடிவிங்கெல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசினா கூட இவன் யதார்த்தமான செய்திகளை பார்க்குறான். குறிப்பா நீங்க சன் நியூஸோ கலைஞர் டிவியெல்லாம் தாண்டி நியூட்ரலா இயங்கிட்டு இருக்கிற சேனல்களே இன்னைக்கு வேற வழி இல்லாம குற்ற சம்பவங்களை காட்ட வேண்டிய அவசியத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க. அது புதிய தலைமுறையோ பாலிமரோ இல்லை நீங்கள் நியூஸ் 7ஓ இல்லை நியூஸ் 18ஓ நியூஸ் 7/24/7 இந்த மாதிரியான நியூட்ரலான சேனல்களோ இல்லை யூடியூப்லேயே நியூட்ரலாக இருக்கிற சேனல்களோ என்ன பண்ணுறாங்கன்னா குற்ற சம்பவங்களை தொடர்ச்சியாக அவங்க போட ஆரம்பிக்கும் போது அவன் பார்க்குறான் இதுக்கு பழைய ஆட்சி எவ்வளோ மேலு. இந்த 50-60 நாளில் மட்டும் தாவேக்காவுடைய நபர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்னு ஒரு பட்டியல் போட்டோன்னா ஒரு எஃப்ஐஆர் பத்தாது. அவ்வளோ இருக்குது. என்னடா அது இவ்வளோ பேர் நம்ம ஆளுங்களே செய்கிறாங்களே அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த ஃபேக் நெரேட்டிவ் எவ்வளோக்கு எவ்வளோ பூஸ்ட் ஆகுதோ அதே நேரத்தில் இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளும் அவன்கிட்ட போய் சேருது. இவ்வளோ நாள் எங்கொன்று அங்கொன்று இங்கொன்றா நடந்துட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தான். இப்போ அவன் தெருவிலே நடக்கிறத பார்க்குறான். தெருவுக்குள்ளே கரண்ட் போகுது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, கஞ்சா விற்கிறான், இப்படி பல கட்ட பஞ்சாயத்து நடக்குது, வெட்டுக்குத்து கொலை நடக்குது. எல்லாமே அவன் நேரடியாக அனுபவிக்கும் போது அவன் பயப்படுறான். ஓகே, அப்போ இங்கே ஏதோ சரியில்லை. இப்போ அவன் வேற வழி இல்லை, ஐயோ நம்ம இதை உடனே ஒத்துக்கிட்டா நம்ம இதுவாயிரும், கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாம் அப்படின்னு பொறுத்துக்கிறான். அந்த பொறுமை எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அந்த ஜென்சி கோவப்பட்டாங்கன்னா பெரிய மாற்றமே வரும். அது கூடிய விரைவில் நடக்கும். இப்போ என்னன்னா சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளோ இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. இப்போ அவலப்பள்ளி டேம் இஷ்யூ போச்சு, அதுக்கப்புறம் ஆணவ கொலை அந்த விஷயம் போச்சு. ஆனா முதல்வர் விஜய் அவர்கள் எதுவுமே தொடர்ந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சாலும் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்பதான் அவர் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு, ஸோ அவர் பக்குவம் அடையிறதுக்கு இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் சுவிட்சர்லாந்து தாய்லாந்து எங்கேயா ட்ரிப்பு போயிடுவோம். அவர் கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் எடுத்து தமிழ்நாட்டு பக்குவம் ஆயிட்டு எல்லாம் பழனி அதெல்லாம் போய் அவரெல்லாம் பல ஆனதுக்கப்புறம் சொல்லட்டும், நம்ம அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவோம். இல்லைன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருவோம். 3 வேளை சோத்தை மட்டும் தின்னுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காருவோம். அவர் பக்குவமாகட்டும். எங்களை பார்த்தா என்ன இது பயிற்சி எடுக்கிற இடமா? நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஒரு கம்பெனி தொழிற்சாலைக்குள்ளே போகிறீங்க, 3 மாதம் ஆகுறீங்க, ஓகே. நான் முதலமைச்சர் ஆனால் கிழிச்சிருவேன், நட்டமாக நிப்பாட்டிடுவேன், எல்லாத்தையும் மாற்றிடுவேன், சொர்க்கமாக்கிடுவேன், தங்கத்தை கையில் கொடுப்பேன், கேஸை கொடுப்பேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே வந்தீங்க. அப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ வந்ததுக்கப்புறம் எனக்கு அனுபவம் இல்லைன்ற ஒரு பழியை தூக்கி போடுறது என்ன நியாயம்? யாருமே சொல்லாத அறிவிப்புலாம் கொடுத்தீங்க. 6 சிலிண்டரு, மோதிரம், கிபி, விவசாயத்து கடன் எல்லாத்தையும் அள்ளி விட்டீங்க. ஆண் இடையாளர் பெண் இடையாளர்லாம் அடிச்சு விட்டீங்க. இப்போ எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் 60 நாளில் விஜய் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா மக்கள் நேரடியாக பயனடையக்கூடிய திட்டங்கள் ஏதாவது ஒன்று இருக்கா? 1000 ரூபாயும் இன்னைக்கு பல பேருக்கு வரமாட்டேங்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. 100 நாள் வேலை திட்டத்துக்கும் ஆப் அடிச்சிட்டாங்க. இபிலையும் சொன்ன மாதிரி திருத்தம் கொண்டு வரல, விவசாயிகளுக்கும் சொன்ன மாதிரி திருத்தம் கொண்டு வரல, எதுவுமே இல்லை. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு பொறுப்பேற்றும் போது அன்னைக்கே 3 திட்டம் நிறைவேற்றப்படுது. பெண்களுக்கு இலவச பேருந்து, ஆவின் பாலுக்கு 5 ரூபாய், அடுத்ததா பெட்ரோல்லையும் 5 ரூபாய் குறைக்கிறார். இது எல்லாமே மக்கள் நேரடியாக அன்னைக்கே பயனடைஞ்சாங்க. இந்த ஆட்சியில் விஜய் ஆட்சிக்கு 60 நாளில் மக்கள் நேரடியாக தினமும் பயனடைகிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு பக்குவம் அடைஞ்சா என்ன, ஆகலனா என்ன? மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி ஆட்சியில் உட்காந்தாச்சு. ஒரு வீம்புக்குன்னா உட்கார்ந்த மாதிரி இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்கும்? அதிகாரிகள் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. தெரியாமல் இவங்க வந்துட்டாங்களே, நாங்கள் எப்படி இவர்களை வச்சு மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அதிகாரிகள் முடிக்கிறாங்க. காவல்துறை நிலைமையை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. அவங்களாம் பார்க்கணும், இன்னும் 4 வருஷம் தாங்குவாங்களான்னு தெரியல. போகிற போக்க பார்த்தா தமிழ்நாட்டில் காவல்துறை தனி சங்கம் அமைச்சிருவாங்க, இல்லைன்னா அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நிலைமை தான் ஓடிட்டு இருக்கு. நாங்கள் பக்குவம் அடைகிறோம், எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிருங்க. வெளியே போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. முதலமைச்சர்னா என்ன, அமைச்சர்னா என்ன, முதலமைச்சர் என்னெல்லாம் செய்யணும், தமிழ்நாட்டோட பிரச்சனைகள் என்ன, எது அடிப்படையாக உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்ன, அது எப்படி தீர்க்கணும்னு போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அப்புறமா அரசியலுக்கு வாங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. என்னால் இந்த ஆட்சியை நடத்த வக்கு இல்லை, எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படிலாம் கேட்கறதுக்குலாம் நாங்கள் டைம் கொடுக்க முடியாது. நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். உங்களை தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போ எங்களுக்கு டைம் கொடுங்கன்னா இப்போ இங்கே அது வரைக்கும் இங்கே நாசமாக போகட்டுமா, ஆற்றுல நுர போகட்டுமா, இல்லை இவரோட பிறந்தநாளுக்கு அங்கே திருவள்ளூரில் ஆலையில் கசிவு ஏற்பட்டு அவ்வளோ மரணங்கள் வருது. அது இப்போ வரைக்கும் மறைச்சி இன்னைக்கு தான் 16ன்னு சொல்கிறாங்க. 16க்கு மேலே போய்கிட்டு இருக்கு அந்த மரணங்கள். இப்போ வரைக்கும் அவர் நேரில் போய் பார்க்கல. ஆனால் கரூரில் செத்தவங்களுக்கு போய் நேரில் போய் பார்க்குறாரு. ஏன்னா அங்கே இடைத்தேர்தல் நடக்குது, அதுக்காக அங்கே போவார். அப்போ அரசியல் ஆதாயம் இவருக்கு நல்லா ரொம்ப தெளிவான ஆள் தான். இவருக்கு பக்குவம் ட்ரைனிங் அதெல்லாம் தேவையே கிடையாது. 41 பேர் செத்தவங்களுக்கு அரசு வேலை. ஏன் விஜய் கூட்டத்துக்கு இறந்தாங்க, அரசு வேலை. இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, மதுரை மாநாட்டில் செத்தாங்களே அவங்களுக்கு, விக்ரவாண்டி மாநாட்டில் செத்தாங்களே அவங்களுக்கு, இல்லை விஜயோட வண்டிக்கு வாகனத்துக்கு பக்கத்திலே ஒருத்தன் போய் போலீஸ் பேட்ரோலில் மோதி செத்தானே
அந்த அந்த பையனுக்கு இல்லை சேலத்தில் ஹீட் ஸ்ட்ரோக்கில் ஒரு ஆள் செத்தானே அவனுக்கு இப்போ இவங்களுக்கெல்லாம் யார் அரசு வேலை கொடுப்பா? ஏன்னா அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் இல்லை, இங்கே தான் இடைத்தேர்தல் வருது. அப்போ எவ்வளோ காரியகார ஆளாக இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அதனால இவர் பக்குவம் அடைகிறதுக்கு டைமு இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துற வேலை. அவங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தெளிவாக குதிரை பேரத்துலேருந்து எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் வேணும் கீம் வேணுன்றதெல்லாம் நம்மளை முட்டாளாக்குறது, நம்மளை சென்டிமெண்ட்டாக ஏமாத்துறது இதெல்லாம். சரி, இப்போ வந்து என்னன்னா அந்த நெம்மேலி டேம் இஷ்யூ வந்து அது வந்து என்ன அப்படின்னா 9 லட்சத்துக்கு மேலான பல பேருக்கு வந்து அங்கிருந்து தான் வந்து தண்ணி போய்கிட்டு இருக்கு. இதை வந்து முன்னாள் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். இப்போ அதே திட்டத்தையே வந்து இப்போ இவரும் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆனா மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பழைய திட்டங்களை தான் வந்து இவர் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காரு, புது திட்டங்கள் வந்து எதுவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதான் நான் ஏற்கனவே சொன்னது தான். நேரடியாக மக்களில் வந்து இவர் வந்து கொண்டு வர பயனடைகிற எந்த திட்டத்தையும் இவர் வந்து கொண்டு வரல. சிங்கப்பெண் அடிப்படையில் இருக்கிற ஜீப் எல்லாத்தையும் ஸ்டிக்கரை ஒட்டி மாற்றி கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக இந்த இப்போ கடல்நீர் குடிநீராக்கம் திட்டம் அதில் கூட 2000 கலைஞர் ஆட்சியிலேயே அதை கொண்டு வந்த திட்டத்தை கூடுதலாக 2021 ஆட்சியில் வந்த ஸ்டாலின் வந்து ஒரு ஆலயம் திறந்தார். இன்னைக்கு அதுக்கு பேரை மாற்றி போர்டை எடுத்து ஏமாற்ற பார்த்தாங்க. ஃபுல்லாக அடின்னு அடித்து எதிர்ப்பு தெரிவித்த உடனே இப்போ நாங்கள் போர்டெல்லாம் எடுக்கலை சும்மா மாற்றி பார்த்தோன்னு வச்சுட்டாங்க. அப்படி எந்தெந்த திட்டத்துக்கெல்லாம் கடந்த கால ஆட்சியில் பேரை மாற்ற முடியுமோ அது எல்லாத்துக்கும் மாற்றுறாங்க. இப்போ நான் முதல்வன் திட்டத்துக்கு பேரை மாற்றியாச்சு. இப்படி மத்திய அரசாங்கம் மாதிரி தான் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்துக்கு எப்படி பேர் மாற்றுமோ 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாற்றுமோ அதே மாதிரி இவங்களும் எங்கேயுமே இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு திட்டத்துக்கு கூட பேர் மாற்றினது கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்கும் ஆதி திராவிடர் நலத்துறையை கூட சமூக நலத்துறையை மாற்றிருக்கிறாங்க. அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அங்கே மாற்றினா இங்கே எல்லாம் ஜாதியெலாம் ஒழிஞ்சிருமா, இல்லை சமத்துவம் உருவாயிருமா? நம்ம பேரை மாற்றினா எப்படா ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி மாறுன்றதான். அதே விசிகாவில் இருக்க கௌதமன் தான் கண்டன அறிக்கை தெரிவிச்சிருக்காரு. அமைச்சரவையில் எந்த ஆலோசனையும் இல்லாமல் மக்கள்கிட்ட முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேரை மாற்றிருக்கிறாங்களே அப்படின்னு விசிகாவை சேர்ந்த கௌதமன் அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அப்போ நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, விஜய்லாம் ஆட்சி நடத்தலை, அவர் வந்து வெறும் ஜஸ்ட் வந்துட்டு போகிற ஒரு ஆள், கையெழுத்து போடுற ஒரு ஆள், அவ்வளோதான். இந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் வந்து வீட்டில் வேலை செய்வார், வீட்டு வேலை செய்வார்னு நினைக்கிறேன். அங்கே வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் கையெழுத்து போடுப்பா இதில் கையெழுத்து போடுப்பான்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்கலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் விஜய் போய் கையெழுத்து போடுங்க, ஓகே கையெழுத்து போடுங்க மீதி எல்லாத்தையும் அதிகாரிகள் பார்த்துப்பாங்க. எல்லாத்தையும் அதிகாரிகள் தான் இங்கே ஆட்சியை நடத்துறது. விஜய்க்கு உண்மையிலேயே சுய சிந்தனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர் பேப்பரை பார்த்து படிச்சார்ல, அதெல்லாம் உண்மையிலேயே உள்வாங்கி இருந்தாருன்னா இங்கே நல்ல ஆட்சி நடந்திருக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்குதுன்னா அவர் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு பார்த்து படித்து ஒப்பிச்சுக்கிட்டு போயிருக்காரு, வீட்டுக்கு போய் தூங்கியிருக்காரு, அவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாற்றமும் வரல. சொல்லப்போனால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கு. அதை செய்கிறதே தாவேக்காரனாகவும் இருக்கிறான். இப்படி திட்டங்களையும் கொண்டு வரல, சட்ட ஒழுங்கையும் காப்பாற்றலை, எதுவுமே செய்யாமல் தினமும் எங்கேயாவது போய் விசிட் போகிறது, அங்கே ஒரு 4 ரீல்ஸ் எடுக்கிறது. இன்றைக்கி விஜய் பேரில் மட்டும் ஒரு 100-150 ஐடி உருவாயிருக்கு. அதுலேருந்து ரீல்ஸு, அந்த பாட்டை போட்டு ரீல்ஸு. நாங்கள் அடுத்த வருஷம்லாம் விட்டா சொல்லிடுவாங்க இன்ஸ்டாகிராமில் எலெக்ஷன் வைப்போம், எதுக்கு தேர்தல் ஆணையம், இன்ஸ்டாகிராம்லேயே எலெக்ஷன் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு அப்புறம் அப்படியே தான் போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஆட்சியை நான் இன்றைக்கி குறை சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு வைத்தறிச்சலில் இருக்கலாம் சொல்லலாம். ஆனால் இன்னும் 2 மாதம் நீங்கள் பொறுத்தாலோ, இன்னும் 2 வருஷம் பொறுத்தாலோ, 4 வருஷம் பொறுத்தாலோ இதே நிலைமை தான் தொடரும். மக்களுக்கான புரிதலை தெளிவாக கூறிய சேக்குவரா சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி.